எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வேட்டையின் படத்தின் கதை என்னவாக இருக்கும். அதாவது டீசர் வெளியிட்டாங்க இல்லைங்களா, அந்த டீசரின் படி வேட்டையின் பட கதை இதுதான். அதுல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது நம்ம சூப்பர் ஸ்டார்னு சொன்னாலே கமர்ஷியலா தான் இருக்கும். அதுல யாரோட கூட்டணின்னு பாத்தீங்கன்னா டிஜே ஞானவேல் பாத்தீங்கன்னா சமூக கருத்துக்களை கன்வே பண்ணுவாரு. அவர் கிட்டத்தட்ட ஒரு 2-3 படம், இது 3வது படம்னு நினைக்கிறேன் சூப்பர் ஸ்டாரோட இணையிறது. அவருடைய படியும் பிளஸ் நம்ம சூப்பர் ஸ்டாரின் படியும் பாத்தீங்கன்னா ஒரு 50% கமர்ஷியல் பிளஸ் 50% சமூக கருத்துக்களை வெளியிடும்படி இந்த படம் அமையும். அப்படி பார்த்தால் இந்த படம் வசூல் வேட்டையை அள்ளும். இதுல பாத்தீங்கன்னா டீசர்ல நம்ம சூப்பர் ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜாதி அடையாளமோ தனிமனித தாக்குதலோ இருக்கக்கூடாது, பட் சமூக அரசியல் பேசலாம். அதுதான் அவருடைய படங்கள்ல நம்ம பாக்குற விஷயங்களா இருக்கும். அப்படி பார்க்கும்போது அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அவருடைய படத்துக்கு டைட்டில, அதாவது பேரை அவர் தான் செலக்ட் பண்ணுவாராம். அப்படி பார்க்கும்போது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் டிஜே ஞானவேல் தன்னை காம்ப்ரமைஸ் பண்ணி இருக்கணும். அதாவது தனது கருத்துக்களுக்கு காம்ப்ரமைஸ் ஆகி இருக்கணும். ஏன்னா அவர் தனக்கு ஒரு அடையாளம், ஒரு பாதையை வகுத்துட்டாரு. ஒரு பெரிய ஜாம்பவானோட சேர்ந்து தனது 2வது படமோ 3வது படமோ தெரியல டிஜே ஞானவேல், அந்த 3வது படத்திலேயே ஒரு பெரிய ஜாம்பவானோட சேர்ந்து வெற்றி வாகையை சூட போகிறார். அதுல எந்த ஐயமும் இல்லை. இதுல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டீசர்ல பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் அவருடைய ஷூல காட்டுவாங்க. அப்படியே சாஞ்சா மாதிரி உட்கார்ந்துட்டு ஒரு புத்தகம் படிச்சுட்டு இருப்பாரு. அந்த புத்தகத்தினுடைய போட்டோ என்னன்னு சொல்லிட்டு நானே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஜூம் பண்ணி பார்த்தேன். அப்படி பார்க்கும்போது சுபாஷ் சந்திர போஸ் இருந்தாரு. அதை வச்சு பார்க்கும்போது அதாவது டிஜே ஞானவேல் தனது பாதையிலிருந்து விலகவில்லை என்பது அந்த ஒரு போட்டோவே நமக்கு எல்லாருக்கும் காமிச்சு கொடுத்துருது. தனது கொள்கையில பெருசா காம்ப்ரமைஸ் ஆகலன்றது தெரிஞ்சது. ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும், சுபாஷ் சந்திர போஸனுடைய விடுதலை போராட்டம் இந்தியன் நேஷனல் ஆர்மியை ஆங்கிலேயருக்கு எதிராக உருவாக்கி போராட்டம் செஞ்சு, அதாவது இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதற்கு மெஜாரிட்டி காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் தான். அப்படியாப்பட்டவரை, அந்த மாதிரி உள்ளவரை தனது ரோல் மாடலாக வைத்து இந்த படத்தின் கதாநாயகனுடைய ரோல் அமைந்திருக்கும். அப்படி பார்த்தா கண்டிப்பா சுவாரஸ்யத்துக்கு பஞ்சம் இல்லை. நல்ல ஒரு ஆக்ஷனா இருக்கும். ஒரு பெரிய விஷயத்தை எடுத்து ஃபைட் பண்ற மாதிரி இருக்குங்க. அத லைனை பாத்துக்கிட்டே வரலாம். அடுத்து பாத்தீங்கன்னா நியூஸ் ட்ரெய்லர் வாய்ஸ் ஒன்று வரும். அதுல அடையாளம் தெரியாத பெண்ணின் சரணம் பெரிய ஏரியில் மீட்கப்பட்டதுன்னு சொல்லி இருக்கும். அந்த பெண்ணினுடைய உருவம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கொஞ்சம் தான் காட்டுவாங்க, கண்ணுக்கு கொஞ்சம் ஃபேஸ் அந்த மாதிரி காட்டுவாங்க. அதுல பார்த்தா அது துசரா விஜயனாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது அதாவது ஒரு பெண் மர்மமான முறையில் தாக்கப்பட்டு ஏரியில தள்ளப்பட்டிருக்காங்க. அதை கண்டுபிடித்து துப்பு துளக்கி கண்டுபிடித்து அவங்கள என்கவுண்டர்ல போடுறது இந்த வேட்டையினுடைய ரோலாக இருக்கலாம், அதாவது சூப்பர் ஸ்டாருடைய ரோலாக இருக்கலாம். அப்படி பார்த்தா துசரா விஜயன் ஒரு பெரிய மைய கருவா இருப்பாங்க இந்த படத்துல. அடுத்து ஒரு வாய்ஸ் வரும். என்னன்னு கேட்டீங்கன்னா, முருகா அந்த டைனோசருடைய கையை வெட்டி எனக்கு போட்டோ அனுப்புன்னு ஒரு ஜென்ஸ் வாய்ஸ் கேட்போம். அடுத்து நம்ம சூப்பர் ஸ்டாருடைய வாய்ஸ் கேட்கும். என்னன்னு கேட்டியா, முருகா படுத்திருக்கா, அவன் எந்திரிக்க 1 மணி நேரம் ஆகும்னு சொல்லிட்டு. அப்படி பார்க்கும்போது ஒரு பெரிய ரோல்ல நம்ம சூப்பர் ஸ்டார் களமிறங்கி இருக்கிறாரு. யார மாதிரி? நம்ம நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ரோல் மாடலாக கொண்ட ஒரு கேரக்டராக வலம் வருகிறார். அடுத்து இந்த படத்துல பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் டிஎஸ்பியா இருக்கணும், நாட் ரிட்டையர்ட் டிஎஸ்பிங்க. ஏன்னா நல்ல ஒரு யூத்தா பழைய சூப்பர் ஸ்டாரை பாக்குற மாதிரி இருக்குது. பழைய படங்கள்ல வர சூப்பர் ஸ்டாரை பாக்குற மாதிரி இருக்கு. சோ நாட் ரிட்டையர்ட் டிஎஸ்பி. அப்படி இருக்கும்போது அதாவது அதுல சில வார்த்தைகள் சொல்லியிருப்பாரு. அந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு வாய்ஸ் வரும், சூப்பர் ஸ்டாருடைய வாய்ஸ் வரும், ஊஸ் தட் பிளாக் ஷீப். அதே மாதிரி குறி வச்சா எற விழணும். இந்த டாக்கெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இவர் கண்டிப்பாக ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டாகத்தான் இருக்கணும். அதாவது துசரா விஜயனுடைய மரணத்தில் உள்ள மர்மத்தை கண்டுபிடித்து யாருன்னு அவங்கள கண்டுபிடிச்சு அவங்கள என்கவுண்டர்ல போடுறதுதான் இந்த வேட்டையினுடைய ரோலாக கண்டிப்பாக இருக்கும், 100% இருக்கும். அப்படி பார்க்கும்போது அந்த ஆரம்பத்துல சுபாஷ் சந்திர போஸனுடைய போட்டோ இருந்த புக்கை படிச்சார் பாருங்களா, அதோட கனெக்ட் பண்ணும்போது சூப்பர் ஸ்டார் நம்ம சுபாஷ் சந்திர போஸனுடைய ரோல் மாடலாக கொண்டு சுபாஷ் சந்திர போஸை இந்த படத்தின் கதையம்சத்தில் நடித்துள்ளார். இந்த வேட்டையன் படம் பாத்தீங்கன்னா பேன் இந்திய மூவி. இதுல சூப்பர் ஸ்டாரோட அமிதாப் பச்சன்,
ராணா டகுபதி, பகத் பாசில், மஞ்சு வாரியார், ரித்திகா சென், துசரா விஜயன், இந்த மாதிரி பல கேரக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாரும் பிளஸ் துசரா விஜயன் கேரக்டரும் என்னவா இருக்கும்னு பார்த்துட்டோம். அடுத்து ராணா டகுபதி, இவருடைய கேரக்டர் கண்டிப்பா அவரும் ஒரு டிஎஸ்பியாக இருக்கலாம். இதுல என்னன்னா இவர் ஒரு போலி என்கவுண்டராக இருக்க வாய்ப்புகள் அதிகம். அதாவது போலி என்கவுண்டர் பண்ணி இருப்பார். அதை துப்பு துளக்கி கண்டுபிடிப்பது யாருன்னு இருக்கோம்னா நம்ம வேட்டையன், அதாவது சூப்பர் ஸ்டாராக இருக்கும். ஏன்னா அவர் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டாக இந்த படத்தில் கண்டிப்பாக நடிக்கிறார். அப்படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா துசரா விஜயன் மரணத்துல பாத்தீங்கன்னா ஒரு பின்னணியில ஒரு பெரும்புள்ளி இருப்பாங்க. அத திசை திருப்புற நோக்கத்துல சாதாரண யாராவது ஒரு மனிதனை இந்த ராணா டகுபதி கேரக்டர் என்கவுண்டர் பண்ணி இருக்கும். அதனால அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த பொண்ணுடைய மர்மத்தினுடைய ஃபைலை க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. இதை துப்பு துளக்கி ஆராய்ந்து கண்டுபிடிக்கிறதுக்காக நம் சூப்பர் ஸ்டார், அதாவது என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் சூப்பர் ஸ்டாரை வர வச்சிருப்பாங்க வேட்டையனை. அவர் இந்த போலி என்கவுண்டர் பண்ண காரணத்தை கண்டுபிடிச்சு உண்மையான குற்றவாளியை என்கவுண்டர்ல போட்டு தள்ளுவார். இதுதான் கண்டிப்பாக இந்த படத்தின் கதை கருவூலமாக இருக்கும். இந்த படத்தினுடைய மெயின் வில்லன் யாருன்னு பாத்தீங்கன்னா பகத் பாசிலா தான் இருக்கணும். அதாவது அவர் தான் அந்த பெரும்புள்ளிய கேரக்டர்ல இருக்கணும். லேட்டஸ்டா ஒரு 2-3 படத்துல வில்லன் கேரக்டர்ல அசதி இருப்பார். அப்படி பார்க்கும்போது இப்ப அமிதாப் பச்சனுடைய கேரக்டர் என்னவாக இருக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த போலி என்கவுண்டர் செய்தது யாருன்னு துப்பு துளக்கவும், அதே சமயம் இந்த பெரும்புள்ளி, அதாவது துசரா விஜயன் மரணத்தின் பின்னணியில் உள்ள அந்த குற்றவாளி யார் என்பதையும் கண்டுபிடிப்பதற்கு இந்த வேட்டையனுக்கு சூப்பர் ஸ்டாருக்கு சட்ட ரீதியாக சப்போர்ட் பண்ற கேரக்டராக ஒரு லாயராக இந்த படத்தில் அமிதாப் பச்சனுடைய கேரக்டர் அமைந்திருக்கும். அப்படி பார்த்தால் அதாவது போலி என்கவுண்டர் பண்றவங்களை கண்டுபிடிச்சு உண்மையான குற்றவாளி யார் என்பதையும் கண்டுபிடிச்சு அந்த குற்றவாளிக்கு, அதாவது பாத்தீங்கன்னா குற்றவாளிக்கு தண்டனை எந்த ஒரு, அதாவது ரேப்போ இல்ல எந்த வித கேஸுக்கும் பாத்தீங்கன்னா தண்டனைகள் உடனே கிடைக்காது, காலதாமதமா கிடைக்கும். நிறைய அது கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆகலாம், 10 வருஷம் ஆகலாம், 15 வருஷம் ஆகலாம். அதையெல்லாம் முறியடித்து தப்பு செஞ்சவனுக்கு ஆன் ஸ்பாட்லயே, அதாவது தப்பு செய்தவனை கண்டுபிடித்த உடனே என்கவுண்டர்ல போட்டு தள்ளுறது தான் இந்த படத்தின் கதாநாயகனின் கேரக்டராக அமையும். ஏன்னா ஆரம்பத்திலே பார்த்தோம் நம்ம யாரு சுபாஷ் சந்திர போஸ உடைய ரோல் மாடலா வச்சிருக்கிறாரு. இந்த படத்தினுடைய மையக்கரு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு குற்றவாளி, உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கணும். அந்த குற்றவாளிக்கு முடிஞ்ச வரைக்கும் உடனே தண்டனை கொடுக்கணும். இதுதான் இந்த படத்தின் உடைய கதை கருவூலமாக அமைந்திருக்கும். நான் சொன்ன இந்த தகவல்கள் நீங்க படம் வெளியில் ஆனதுக்கு அப்புறம் பாருங்க, கண்டிப்பா 100% ஒத்து இருக்கும். இது எனது நம்பிக்கை. நான் சொன்ன இந்த தகவல்கள் உங்களை யோசிக்க வைக்கும் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.